ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ ஆங்குலர் சிக்னல்ஸ். நம்ம ஆங்குலர் சிக்னல்ஸுங்கிறது ஒரு லேட்டஸ்ட் நியூ கான்செப்ட். ஆங்குலர் 17 வந்து ரொபோஸ்ட்டாக இருக்குது. ஆங்குலர் 16 அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆங்குலர் சிக்னல்ஸ்னால் என்ன, அதோட கான்செப்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ரியல் டைம் 3 இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் எக்ஸாம்பிள் வரைக்கும் 3 எக்ஸாம்பிள் கோடிங்கோடு நான் தரேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், ஆங்குலர் சிக்னல்ஸ் ஒரு ஹை லெவலில் சொல்லணும்னா இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க் டு ஆப்டிமைஸ் ரெண்டரிங் அப்டேட்ஸ். அப்படின்னா என்ன, நம்ம யூஐயில் ஆங்குலர் யூஸ் பண்ணவங்களுக்கு யூஐயில் HTML இருக்குது. ஏதாவது காம்பனண்ட்டோட வேல்யூ சேஞ்சஸ்னால் HTML ரீரெண்டர் ஆகும் இல்லையா. இப்போ இந்த ஆங்குலர் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பெசிஃபிக்கான ஒரு பார்ட் ஆஃப் யூஐயை அப்டேட் பண்ண முடியும். ஆங்குலர் வந்து அதெல்லாம் ட்ராக் பண்ணும். ஸோ அதெல்லாம் அந்த கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஹை லெவல் ஆங்குலர் சிக்னல்ஸ்னால் என்னென்ன. ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா, சிக்னல்ஸ்னால் என்ன, சிக்னல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரீட் அண்ட் ரைட் சிக்னல்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, எஃபெக்ட்ஸ்னால் என்ன, அதேமாதிரி கம்ப்யூட்டர் சிக்னல்ஸ்னால் என்ன, இது எல்லாமே 3 இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள்ஸ் டெமோவோட பார்க்கலாம். ஆல்ரைட், நம்ம ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட கோடிங் வேணும், எக்ஸாம்பிளோட கோடிங் வேணும்னா இந்த GitHub ரெபாசிட்டரிக்கு போய் இந்த பிரான்ச், அதாவது இந்த ரெபாசிட்டரியில் போய் எடுத்துக்கோங்க. என்னோட GitHub மெயின் அக்கௌண்ட் வந்து இந்த லிங்க்கில் இருக்குது. இங்கே நிறைய ரெபாசிட்டரிஸ் இருக்கும். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். இப்போது என்னை ஃபாலோ பண்ணாதவங்க LinkedIn, Instagram, Twitter, GitHub இந்த 4க்குரிய லிங்க் இது தான். நீங்கள் என்னையை ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் பண்ணுற லேட்டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஆல்ரைட், ஸோ ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் ஆர் சிக்னல்ஸ். சிக்னல்ஸ் wrap around a value which can be anything from a simple number or strings to complex objects like array or custom data structure. அப்படின்னா என்ன, வேல்யூனா இண்டிஜர் வேல்யூ, அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ்னால் நார்மலாக நம்ம ஸ்ட்ரிங்ஸ் தெரியும் இல்லையா. காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும், அது கீழே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும், இல்லை அதுவே ஒரு அரே டைப்பாக இருக்கும், இல்லை ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் அரே, இந்த மாதிரி எல்லா டைப்ஸும் சிக்னல்ஸ்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா, இதில் எந்த டைப்பாக வேணால் நம்ம சிக்னல்ஸாக மாற்றலாம். அதுதான் சிக்னல்ஸ்னால். இப்போ ஃபர்தராக நம்ம வந்து நிறையா தேடி படிக்காமல் லைவ் எக்ஸாம்பிள்ஸோடு போய் அங்கேருந்தே படிப்போம். ஸோ இப்போ நீங்கள் நான் சொன்ன ரெபாசிட்டரி டவுன்லோட் பண்ணி ஆங்குலர் 17 ரன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் ரன் ஆகிருக்கும். அதாவது உங்களுக்கு ஹோம் பேஜில் இப்படி வந்து நிற்கும். இந்த சிக்னல்ஸ் கீழே இருக்கிறது எல்லாமே தான் சிக்னல் கான்செப்ட். இப்போ இந்த சிக்னல்ஸோட பேசிக்ஸ் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு டெமோ வந்து ரொம்ப பேசிக்கான டெமோ. இங்கே என்ன பண்ணுறோன்னா, இன்க்ரிமெண்ட் பண்ணால் நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகுது, பட் அட் த சேம் டைம் 2க்கு மேலே போனால் க்ரீன்லேயும் 0க்கு கீழே போனால் ரெட்லேயும் காமிக்குது. ஆல்ரைட், இதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது கோடிங்கில் பார்க்கலாம். ஆல்ரைட், இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஆப் கவுண்டர் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சிக்னல்ஸ் இஸ் அ ரேப்பர் அரவுண்ட் அ வேல்யூ அப்படின்னு படித்தோம் இல்லையா. அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, கவுண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு சிக்னல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது சிக்னலாக மாறிடும். இப்போ இந்த கவுண்ட்டுங்கிறது இன்டீஜர் டைப்னால நான் உள்ள 0 வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது வந்து ஈக்குவலண்ட் ஆஃப் இன்ட். ஓகேவா, ஸோ 0ங்கிறது ஒரு இனிஷியல் வேல்யூ, அந்த கவுண்ட்டுக்கான சிக்னலாக மாற்றிருக்கேன். இந்த சிக்னலுங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் டேஷ். இந்த சிக்னலுங்கிறது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா @angular/core. கோர் கீழே தான் இந்த சிக்னல்ஸோட எல்லாமே இருக்குது. ஓகேவா, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு சிக்னல் க்ரியேட் பண்ணியாச்சு, அதோட பேர் வந்து கவுண்ட். அதே மாதிரி இந்த இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம ஒன்று ஒன்றா போகலாம். இப்போது கப்புள் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட் இன்க்ரிமெண்ட் மெத்தட், இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கவுண்டோட சிக்னல், இந்த கவுண்ட்டை எடுத்து அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ரைட்டபிள் சிக்னல். கவுண்ட்டுங்கிற ஒரு சிக்னல் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து ஃபர்தராக போகலாம். இந்த யூஐயில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன் இருக்குது. இந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்க்ரிமெண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுது, டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகுது ஆன் கிளிக் ஈவெண்ட்டில். அதே மாதிரி இந்த கரண்ட் வேல்யூ அப்படி கவுண்ட்டுங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். கவுண்ட்டுங்கிறது சிக்னல், அதனால் கவுண்ட் அப்படியே எழுதக்கூடாது, கவுண்ட் ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் அப்படின்னா இது சிக்னல். ஓகேவா, இப்போ இந்த வேல்யூ எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இது அப்டேட் ஆகும். ஓகே, அதே மாதிரி நம்ம ஒரு கலர் செட் பண்ண போகிறோம். கலருங்கிற ஒரு சிக்னல் இருக்குது. இந்த சிக்னல் வந்து ஏதோ ஒரு கலர் கொடுக்க போகுது. நம்ம டெமோவில் க்ரீன் அப்படின்னா ரெட்டு இல்லைனா பிளாக் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கலர் சேஞ்ச் ஆகிரும். ஓகே, இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இன்க்ரிமெண்ட் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கவுண்ட்டுங்கிற சிக்னல் டாட் அப்டேட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சிக்னல்ஸுக்கு 2 இருக்குங்க, ரீடு, ரைட். ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போது பார்த்தீங்கல்ல யூஐயில் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படின்னா ரீடிங்.
அது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணப்போ கெட்டர் ப்ராப்பர்ட்டி மூலயமா தான் யூஸ் பண்ண முடியும். அது ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ என்னென்னு ஆங்கிள் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம ரைட்டபிள் சிக்னல்ஸாக மாற்றணும். இந்த கவுண்ட்டுங்கிற சிக்னலை ரைட் பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் அந்த சிக்னல் டாட் அப்டேட், அப்படி இல்லைன்னா சிக்னல் டாட் செட், ரெண்டுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை சொல்கிறேன். நம்ம கரண்ட்டாக பார்க்குற டெமோவில் நம்மளோட சிக்னலோட கரண்ட் வேல்யூ வேணும். அந்த கரண்ட் வேல்யூவோட ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதனால அப்டேட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இன்பில்ட். இங்கே 2 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செட்டுன்னு ஒன்று வரும், அப்படி இல்லைன்னா அப்டேட்னு ஒன்று வரும். ஓகேவா? இந்த 2 தான் ரைட்டபிள் சிக்னல். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த அப்டேட் யூஸ் பண்ண போகும்போது தான் அதோட வேல்யூவை ரீட் பண்ண முடியும். அதனால் அதோட வேல்யூ +1, அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டுக்கு அதோட வேல்யூ -1. இதோட ஃபைனல் ரிசல்ட்டை ஆட்டோமேட்டிக்காக இந்த கவுண்ட்டுங்கிற சிக்னலுக்கு அப்டேட் பண்ணிடும். இங்கே அப்டேட் ஆகிடுச்சுன்னா யூஐலையும் அப்டேட் ஆகிடும். ஓகே, அப்போ இது என்ன அதையும் பார்த்துருவோம். இப்போ ஃபர்தராக நம்ம மேலே போவோம். மேலே போனீங்கன்னா கலருங்கிறதும் ஒரு சிக்னல். ஓகே, இந்த சிக்னலுக்கு பேர் கம்ப்யூட்டர் சிக்னல். கம்ப்யூட்டர் சிக்னல்னால் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இதோட இங்கிலீஷ் டெஃபினேஷன் என்னோடய யூஐலே இருக்குது, நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். பட் பேசிக்லி புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சிக்னலுங்கிறது இன்னொரு சிக்னலில் சார்ந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்னல் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்ப்யூட்டர் சிக்னலில் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஆனால் கால் பண்ணப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஒரு சிக்னலில் அனுப்புகிறோம். கவுண்ட்டுங்கிற சிக்னலோட வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்கு போகுது. போனதுக்கப்புறம் 2க்கு மேலே இருந்தால் க்ரீன் அனுப்பு, 0க்கு கீழே இருந்தால் ரெட் அனுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதுக்கு ஒரு வேல்யூ வரும்ல, இதுக்கு தான் கம்ப்யூட்டேஷன். இது கம்ப்யூட் பண்ணுது, இன்னொரு சிக்னலோட வேல்யூவை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்குது. அந்த கண்டென்ட்டு தான் இந்த கலருங்கிற சிக்னலுக்கு இது போய் செட் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் சிக்னல்ஸ். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், கம்ப்யூட்டர் சிக்னல்ஸ் வந்து இட்ஸ் அ லேசி அண்ட் மெமரைஸ்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கம்ப்யூட்டர் சிக்னல் எப்போ ரன் ஆகும்னா இந்த கோடில் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த கவுண்ட்டுங்கிறது எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இது எவாலுவேட் ஆகும். அதுக்கு வரைக்கும் இது எவாலுவேட் ஆகாது. ஓகே, அதுதான் கம்ப்யூட்டர் சிக்னல்ஸ். ஓகே, இப்போது இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்குது, அது கால்ட் எஃபெக்ட்ஸ். எஃபெக்ட்ஸுங்கிறது என்னென்னா 1 இல்லைன்னா 1க்கு மேற்பட்ட சிக்னல்ஸோட வேல்யூ எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போது இந்த எஃபெக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இப்படி ரன் ஆகிறப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாகிங் பண்ணலாம். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கவுண்ட் சேஞ்ச்டு 2 அப்படின்னு இந்த கவுண்ட்டை நம்ம லாக் பண்ணுறோம். ஸோ லாகிங்க்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் இதை சார்ந்து வேறு ஏதாவது யூஐ அப்டேட் பண்ணணும்னா அந்த லாஜிக்கை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் தான் இந்த எஃபெக்ட்ஸுங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், சிக்னல்ஸ்னால் என்ன, சிக்னல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும். சிக்னல்ஸ் வந்து ஒரு பேசிக்கான சிக்னல் யூஸ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் அ நம்பர். ஓகே, அப்புறம் கெட்டர் ஃபங்க்ஷன் மூலிமா தான் இந்த சிக்னல்ஸ் கால் பண்ணுது. அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணப்போ கெட்டர் ஃபங்க்ஷன் இன்பில்ட்டாக கால் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் சிக்னல்ஸ் பார்த்தோம். கம்ப்யூட்டர் சிக்னல்ஸுங்கிறது இன்னொரு சிக்னலோட வேல்யூவை சார்ந்து இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு புது வேல்யூ வரும், அந்த வேல்யூவை ஒரு சிக்னலுக்கு அசைன் பண்ணுவோம். அதான் கம்ப்யூட்டர் சிக்னல்ஸ். அதே மாதிரி ஸோ நம்ம பார்த்தது கடைசியாக எஃபெக்ட்ஸு. ஓகே, ஸோ ரீடிங், ரைட்டிங், எஃபெக்ட்ஸு, கம்ப்யூட்டர் சிக்னல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது இந்த சிக்னல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பேசிக்கலாக ஒரு பெரிய யூஐ இருக்குது. ஓகேவா? இந்த பெரிய யூஐயில் ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன் மட்டும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டர் பண்ணணும் எஃபெக்டிவாக அப்படின்னா, இந்த மாதிரி சிக்னல்ஸ் யூஸ் பண்ணப்போ என்ன ஆகும்னா ஆங்குலர் வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் தி யூஐயை வந்து ட்ராக் பண்ணும். நம்ம விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பியை ட்ராக் பண்ணும், மற்றபடி வேறு எதுவுமே ட்ராக் பண்ணாது. அப்போ இதெல்லாம் ரீரெண்டர் பண்ண தேவையில்லை. இந்த பியை ட்ராக் பண்ணப்போ இந்த பார்ட்டோட வேல்யூவை மட்டும் நம்ம எப்போல்லாம் இது சேஞ்ச் ஆகுதோ அப்போ அப்டேட் பண்ணும். இந்த பீக்கு இந்த கலருங்கிற கம்ப்யூட்டர் சிக்னல் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ அப்டேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆங்குலர் வந்து இந்த யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே ட்ராக் பண்ணும். ஏதாவது வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு. அது எஃபெக்டிவாக பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் சிக்னல்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். ஓகே, இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். அடுத்த லெவல். இந்த லெவல் என்ன பண்ணுறோம், அரே யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து லேர்ன் டெய்லி, ஸ்டடி வெல்,
பாருங்கள் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் ஸ்மார்ட் கோடிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஒரு டூ-டூ லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். இந்த டூ-டூ லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்றா டெலிட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கோட் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸானது, நம்ம ஒன்றுன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக படிச்சுட்டே போகணும். ஓகே, ஸோ இந்த விஷயத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிக்னல் அசைன் பண்ணப்போ 0 அப்படின்னு கொடுத்தோம். அப்படின்னா அது ஒரு நம்பர்னு அர்த்தம். இந்த சிக்னலில் டாஸ்க்குங்கிறது ஒரு சிக்னல். இந்த சிக்னல் வந்து எந்த டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே, ஸ்ட்ரிங் அரே. ஸோ அதனால தான் ஸ்ட்ரிங் அரேன்னு கொடுத்துருக்கோம். இனிஷியலைஸ் பண்ணப்போ ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை, அதாவது ஒரு எம்டி அரேயை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இது இந்த டாஸ்க்குங்கிறது ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங் இனிஷியலைஸ் வித் எம்டி அரே. அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, வேல்யூ இல்லை. ஓகே, அதே மாதிரி வேறு என்ன இருக்குது? ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, எப்போல்லாம் இந்த ஆட் டாஸ்க் அப்படின்னு கால் பண்ணுறாங்களோ யூஐலேருந்து ஃபங்க்ஷன் ஒரு கிளிக் ஈவெண்ட்டில், நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்கமிங் டேட்டா எம்டியாக இருக்கா இல்லாமல் இருக்கா. எம்டியாக இல்லை அப்படின்னா டாஸ்க்குங்கிற எக்ஸிஸ்டிங் சிக்னலை ரீட் பண்ணி இப்படி கொண்டு வரும். இந்த இந்த பீஸ் ஆஃப் ஹைலைட்டட் கோட் என்ன பண்ணுன்னா, டாஸ்க்குங்கிற சிக்னலை ரீட் பண்ணி இதில் எத்தனை ஐட்டம் இருந்தாலும் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு புதுசாக வந்த ஐட்டம் அதையும் எடுத்துக்கிட்டு ஃபைனலாக ஒரு அரேயை ஃபார்ம் பண்ணுறோம். இதுக்கு பேர் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்ஸ். இது வந்து ECMAScript 6ஓட ஒன் ஆஃப் த ஃபீச்சர். இது உங்களுக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு புரியிருக்கா சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு அரே ப்ராக்கெட்டில் ஓப்பன் பண்ணி டாட் கொடுத்திங்கன்னா இது ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால தான் இது ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்ஸ். பேசிக்லி இதோட ஃபைனல் இது எப்படி இருக்குன்னா, இதுவும் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக இருக்கும். அதை நம்ம செட்டுங்கிறத யூஸ் பண்ணி செட் பண்ணுறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பழைய வீடியோவில் நம்ம அப்டேட் கொடுத்தோம். ஏன்னா அதோடய வேல்யூவை நம்ம எவாலுவேட் பண்ணுறனால நம்மளுக்கு அப்டேட் தேவைப்பட்டுச்சு. பட் இந்த விஷயத்தில் நம்ம எக்ஸிஸ்டிங் வேல்யூவை பற்றி கவலைப்படல, டைரெக்டாக ஒரு புது வேல்யூவை செட் பண்ணுறோம். ஸோ டாஸ்க் டாட் செட் அப்படின்னு கொடுத்து புது வேல்யூவை செட் பண்ணிங்கன்னா டாஸ்க்கு செட் ஆகிடும். டாஸ்க்கு செட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் யூஐலன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு லிஸ்ட் ஐட்டம் இருக்குது இல்லையா, இது டாஸ்க்கை எதிர்பார்த்துட்ருக்கு. இப்போ இந்த வேல்யூ சேஞ்ச் ஆனதுனால இந்த ஹோல் இந்த பார்ட் ஆஃப் யூஐ மட்டும் ஆங்குலருக்கு தெரியும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை மட்டும் ரீரெண்டர் பண்ணணும், மிச்சம் எதுவுமே ரீரெண்டர் பண்ணாது. அதுதான் இதோட பியூட்டி. ஓகேவா? ஸோ இது தான் நம்ம இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். செகண்ட் எக்ஸாம்பிளில் மெயினாக நம்ம பார்த்தது இந்த செட், அதாவது ரைட்டபிள் ஃபங்க்ஷன்லேயே செட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகே, இப்போது அதே மாதிரி தான் இந்த ரிமூவ் டாஸ்க்குக்கு நம்ம ஒரு ஐட்டமை ஸ்பெசிஃபிக்காக ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த ஐட்டம் இந்த ஹோல் டாஸ்கில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை நம்ம இங்கே அப்டேட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பீஸ் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ தேர்ட் பீஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு ஷாப்பிங் கார்ட் மாதிரி. இந்த ஷாப்பிங் கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்குது. இந்த ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி இதோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ்னு வச்சுக்கோங்க, டாலர்ஸ்னு வச்சுக்கோங்க, எப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஐட்டம் இருக்குது, சரி எனக்கு 2 வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இங்கே இந்த ப்ராடக்ட் 2 ஐட்டம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் $20, அது 20 ருபீஸ், 40 அப்படின்னு கவுண்ட் ஆகிடுச்சு. இன்னொரு வேறு ஏதோ ஐட்டம் சூஸ் பண்ணுறேன், வந்துருச்சு. இப்போ இந்த 2ஓட வேல்யூவையும் கவுண்ட் பண்ணி இங்கே இருக்க சிக்னல் காமிக்குது. இப்போ திருப்பி நான் 2ன்னு சூஸ் பண்ண என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக 3ஆக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட யூஐயை உங்களால் அப்டேட் பண்ண முடியும். இப்போ இதுக்கு எப்படி கோட் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்னால் அடுத்த லெவல். ஓகே, இப்போது இதுவும் அதே மாதிரி தான். ஒரு ப்ராடக்ட்ங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் வந்து நேமு, ஐடி, ப்ரைஸ்லாம் இருக்குது. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு கார்ட் அப்படின்னு ஒரு சிக்னல் க்ரியேட் பண்ணுறோம். இந்த தடவை இந்த சிக்னல் ஆஃப் டைப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ப்ராடக்ட். அதை தான் நான் இப்போது இப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம எழுதியிருக்கோம்ல, இங்கே என்னென்ன வேணும் இங்கே பாருங்கள். இது ஒரு அரே, இதுக்குள்ளே ப்ராடக்ட் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, டோட்டல் ப்ரைஸ் இருக்குது. இந்த ப்ராடக்டே இன்னொரு டைப் தான். ஸோ பேசிக்லி இது ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த டைப்பே நம்ம அரேயாக டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்லி கார்ட்டுங்கிறது அரே ஆஃப் இந்த டைப். ஓகே, அதே மாதிரி இன்னொரு சிக்னல் இருக்குது, டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இனிஷியலைஸாக நம்ம 0 கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே யூஐலேருந்து நீங்கள் அந்த ட்ராப்டவுன் செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தட் கால் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கார்ட்டில் இருக்க வேல்யூவை ரீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ கார்ட்டோட வேல்யூ எம்டியாக இருக்குது. ஃபைண்ட், அதாவது இன்கமிங் ப்ராடக்ட் அதே ப்ராடக்டாக இல்லை இல்லையா, அதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ இல்லை. அதனால் இல்லைன்னா ஒரு லாஜிக், இருந்தால் ஒரு லாஜிக். ஸோ ஐட்டம்
இல்லாதனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்டையும் புதுசாக வந்த ப்ராடக்ட்டையும் செட் பண்ணுறோம். இருந்தால் அந்த எக்ஸிஸ்டிங் ஐட்டமை ரீட் பண்ணி அதோடய குவான்டிட்டியும் டோட்டல் ப்ரைஸையும் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? ஃபைனலாக ஒரு மெத்தட் கால் பண்ணுறோம். அந்த மெத்தட் என்ன பண்ணுது, இந்த டோட்டல் காஸ்ட்டை எவாலுவேட் பண்ணுது. ஸோ இந்த கார்ட்டுங்கிற இதுக்குள்ளே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நீங்கள் ஆட் பண்ண ஐட்டம்ஸ் இருக்கும். அதை ரெடியூஸுங்கிற ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உள்ளே இருக்க ப்ரைஸ் மட்டும் கேல்குலேட் பண்ணுறாங்க. கேல்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதை டோட்டலுக்கு செட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இது செட் ஆகிடுச்சு அப்படின்னா இதோட வேல்யூ சம் ஆஃப் ஆல் தி ஐட்டம்ஸ் இந்த கார்ட்டுங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பேசிக்லி நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, நம்ம ஒரு பேசிக் சிக்னல்லேருந்து கொஞ்சம் அடுத்த டைப்பில், அதாவது அரே ஆஃப் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதை பேஸ் பண்ண கூட சிக்னல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சிக்னல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ண முடியும். ரீட் அண்ட் ரைட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ரைட்டுக்கு 2 இருக்குது. செட்டும் யூஸ் பண்ணலாம், அப்டேட்டும் யூஸ் பண்ணலாம். அப்டேட் எப்போ யூஸ் பண்ணுவோம், அதோடய வேல்யூ மாற்றணும், அதோடய வேல்யூ என்னென்னு தெரியணும் அப்படின்னா அப்டேட் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா டேட்டா செட் யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ இப்போது இன்னொரு டெமோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஷோ டீட்டெயில்ஸ்னு கொடுத்திங்கன்னா இந்த கோடை எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ செகண்ட் லெவலுக்கு போனீங்கனாலும் இதுக்குரிய கோடு, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கோடுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்கும். தேர்டுக்கும் அதே தான், கோடோட கம்ப்ளீட் எக்ஸாம்பிளுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். நம்ம என்ன சிக்னல் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த சிக்னல் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் இது எப்படி ஹோல்ட் பண்ணுது, ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ரீட் பண்ணுது, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இது எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட். ஸோ சிக்னல்ஸ் உங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிக்னல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் செஞ்சு பாருங்கள். கையால் செஞ்சு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மெமரியில் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இன்டர்வியூலையும் சிக்னல்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் ரியல் டைமில் பண்ணலனாலும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பண்ணி பார்த்தா கூட நீங்கள் சொல்லலாம். ஆல்ரைட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.